يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. வார்த்தைகளில் சிறந்தது அகில உலகத்தையும் படைத்த ஏக இறைவனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் உத்தம தூதர் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எதெல்லாம் புதிதாக உருவாக்குகின்றார்களோ புதிதாக உருவாக்கக்கூடிய அனைத்தும் பித்அத் அனாச்சாரம் என்றும், அந்த அனாச்சாரங்கள் மனிதனை நரகில்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் ஆழப்பதிவு செய்ததை அன்பார்ந்த மாணவிகளே, சகோதரிகளே, இந்த உரையின் ஆரம்பத்திலும் ஆழப்பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக உங்களுக்கு தர்பியா வகுப்புகள் நிறைவு பெற்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட எவ்வளவோ தர்பியா வகுப்புகள் நடந்ததுல ஒவ்வொரு ஆலிமாக்களும் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் தர்பியா வகுப்புகள் நடத்தியிருப்பாங்க, அப்படித்தானே? பெற்றோரை பேணுவோம், தஜ்ஜாலை பற்றி, உங்களுடைய நற்குணங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பாடமாக பார்த்திருப்போம். இந்த பாடங்கள் கற்றதுல கேட்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்திருக்கோமா? நம்ம இன்றைய தலைப்பு என்னவென்றால் கற்றதை வாழ்வியல் ஆக்குவோம். நம்ம படிச்சோம் இல்லையா பாடங்கள், இவ்வளவு நாள் படிச்சோம், அப்படித்தானே? கணக்கு பார்த்தா எத்தனையோ வகுப்புகள் நம்மை கடந்து சென்று விட்டது. இந்த வகுப்புகளில் எல்லாம் நாம் கேட்ட விஷயங்கள், கேட்ட கல்வி, அந்த அறிவு முழுமையடைய வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? அந்த வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நான் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கேட்டேன்னா யாராவது பதில் சொல்லுவீங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் இதை செயல்படுத்தினேன் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, அப்படித்தானே? அப்ப இந்த சபை எதுக்கென்றால் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய மனதை தொட்டு எனக்கு தெரியும், நான் இவ்வளவு விஷயங்கள் படிச்சிருக்கேன், இவ்வளவு கல்வி நான் கற்றிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தி இருக்கிறேனா என்பதை நாம் அனைவரும் இந்த சபையில சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம்ம எத்தனைதான் மார்க் எடுத்தாலும், இன்னைக்கு நம்ம மதரசால படிக்கிறோம், அப்படித்தானே? இப்ப எத்தனையோ பரீட்சை உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், எக்ஸாம் வச்சிருப்பாங்க, எத்தனையோ துஆக்கள் கேட்டிருப்பாங்க, வரலாறுகள் கேட்டிருப்பாங்க, எல்லாம் என்ன பண்ணுவீங்க? எழுதுவீங்க, அப்படித்தானே? எழுதுவீங்களா? எழுதிட்டு அதுல என்ன தருவாங்க? ஒரு மதிப்பெண் தருவாங்க, ஒரு மார்க் தருவாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன், நான் தான் செகண்ட் ரேங்க் எடுத்தேன் சொல்லுவோமா? அப்ப நம்ம பார்வையில் எப்படி அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சவளா இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு நாமே ஒரு மதிப்பெண்ணை போட்டு கணக்கு பண்ணுவோம். ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இந்த மதிப்பீடெல்லாம் அங்க விஷயம் கிடையாது. நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன், ஹாஃப் வெளியில இவ்வளவு மார்க் எடுத்தேன், குவார்டர் வெளியில இவ்வளவு மார்க் எடுத்தேன், அல்லாஹ் பாப்பானா? அல்லாஹ் பாப்பானா? இல்ல. அல்லாஹ் எதை பாப்பான்? அவ படிச்சத அவருடைய வாழ்க்கையில செயல்படுத்திய குழந்தையாக பிள்ளையாக இருந்தாளா அப்படிங்கறத தான் அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவராக இருப்பான். எந்த ஒரு விஷயமுமே அப்படித்தானே? நம்ம கற்றதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மள எதுவுமே பண்ண முடியாது. இப்ப உதாரணமா ஒரு காய்ச்சல் தான் நம்மளுக்கு வருது. காய்ச்சல் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுல
காய்ச்சல் வந்தா ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? எந்த மாத்திரை போடணும் தெரியுமா? காய்ச்சல் வந்தா கால்போல், பேராசிட்டமோல், டோலோ எல்லாம் நம்மளுக்கு தெரியும், அப்படித்தானே? அப்ப இந்த மாத்திரையெல்லாம் போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவு நம்மளுக்கு இருக்கு, ஒரு ஞானம் நம்மள்ட்ட இருக்கு, ஒரு கல்வி, இதுவும் ஒரு கல்வி தான், அப்படித்தானே? இது நம்மள்ட்ட இருக்கு. இது தெரிஞ்சு வச்சுட்டே இருந்தா நம்மளுக்கு அந்த காய்ச்சல் மாறுமா? மாறாது. அதற்கு அதை உட்கொண்டாதான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும், அப்படித்தானே? இப்ப எல்லா ஒரு விஷயமுமே அப்படிதான். நாம் கற்றதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையடையக்கூடியதாக இருக்கும். ஏனென்னா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எதை கற்கணும்? நல்ல விஷயங்களை கற்கக்கூடியவர்களாக இருக்கணும், சரியா? இந்த உலகத்துல நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம் என்றால் எது சரியான கல்வி என்பதை தேர்ந்தெடுத்து நம்ம கற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் கல்வி கற்போருடைய அந்தஸ்து என்பது ரொம்ப பெருசு. இந்த உலகத்திலையும் சரி, நாளை மறுமையிலையும் சரி, கல்வியாளர்களுக்கு என்று பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு. இப்ப இந்த உலகத்துல பார்ப்போமே, இந்த உலகத்துல வெளியே போகும்போது ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவங்க, இல்லைன்னா ஒரு கலெக்டர் வர்றாங்க, எப்படின்னு ஆகும்போது எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு அவங்களுக்கு, இருக்குமா இல்லையா? இப்ப நம்ம போன யாரா திரும்பி பார்ப்பாங்களா? இல்ல. ஆனா அவங்க வர்றது எப்படி வருவாங்க? அவ்வளவு மதிப்போட வருவாங்க, அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய கல்வியை கற்று நாளை சமுதாயத்துல வரணும். அப்ப அவர்கள் ஒரு கல்வி என்று எடுக்கும் போது, கல்வியாளர்கள் என்று எடுக்கும் போது அதற்கான அந்தஸ்து ரொம்ப பெருசு. அதே போன்றுதான் நாளை மறுமையிலையும் அல்லாஹுக்கு பக்கத்துல என்னதான் அது ஒரு பெரிய தரஜா. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, யர்ஃபஇல்லாஹில்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்மி தரஜாத். நம்பிக்கை கொண்டோருக்கும், யார் கல்வி கற்றார்களோ அவர்களுக்கும் என்ன உயர்த்துறேனா? தரஜா, அந்தஸ்தை உயர்த்துறேன் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். அதே போன்றுதான் ஆதம் நபியுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியுமா? ஆதம் நபி யாரு? கேட்க மாட்டேங்குது. முதல் நபி. ஓகே, முதல் நபி, முதல் மனிதர், நம்மளுக்கெல்லாம் தந்தை, அப்படிதானே? அப்படிப்பட்ட ஆதம் நபியை இறைவன் அவனுடைய உருவிலேயே படைத்து அல்லாஹு தஆலா எல்லாவற்றுடைய பெயர்களையும் யாருக்கு கற்றுக் கொடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து விட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஆதமே, நீ மலக்குமார்கள் வானவர்களுக்கு போய் என்ன பண்ண? இதனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி கொடு. வானவர்கள் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? வானவர்கள் கேட்கறாங்க, இதனுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லு அப்படின்னு. உலகத்துல இருக்கா மரம், செடி, ஆறு, கடல் எல்லாம் இருக்கா? இதனுடைய எல்லாம் பெயர்களை கேட்கும் போது யாருக்கு தெரியல? வானவர்களுக்கு தெரியல. அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நீ கற்றுத்தந்த அறிவை தவிர வேற எந்த ஒரு அறிவும் எனக்கு தெரியாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு இல்லாத சிறப்பை யாருக்கு கொடுத்தான் அல்லாஹ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்து அந்த சபையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்தக்கூடியவராக இருந்தான். அதே மாதிரிதான் நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு கல்வி ஞானத்தை கொடுத்தான். எந்த கல்வி ஞானம்? நம்ம யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயம் தானே. நம்ம உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். எந்த ஞானம்? சுலைமான் நபிக்கு தெரியலையா யாருக்கும்? அனிமல்ஸ், பறவைகள் எல்லாம் பேசுறத யாருக்கு கேட்கும்? மாஷா அல்லாஹ், அழகா சொன்னாங்க. இன்டராக்டிவா இருப்போம், சரியா? அவங்களுக்கு இந்த எறும்பு பேசுறது, வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள் பேசுறது, இதனுடைய எல்லாம் பேச்சினுடைய அந்த லாங்குவேஜ் யாருக்கு புரியும்? சுலைமான் நபிக்கு புரியும். அதனாலதான் சுலைமான் நபியும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள், என்னுடைய இறைவா, எனக்கும் என்னுடைய தந்தையருக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தந்தா இல்லையா, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி அல்லாஹு தஆலா நபிமார்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் இந்த கல்வி ஞானத்தை கொடுத்து என்ன செஞ்சா அல்லாஹ்? அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவராக இருந்தார். ஆனா இன்றைய காலத்துல நம்ம பார்ப்போம், இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய கல்வித்துறையிலையும் கல்வி ஞானத்திலையும் நம்முடைய நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பார்ப்போம். இப்ப நம்ம உம்மும்மா எல்லாம் இருப்பாங்க, அப்படித்தானே? வீட்டுல உம்மும்மா, வாப்பும்மா எல்லாரும் இருப்பாங்க. அவங்க காலத்துல பார்த்தா அவங்க +2 படிச்சிருப்பாங்களா? காலேஜ் படிச்சிருப்பாங்களா? இல்ல, அப்படித்தானே? ஆனா அந்த காலத்துல என்ன கம்மியா
இருந்தது, சீரழிவுகள் எல்லாம் கம்மியா இருந்தது, அப்படித்தானே? ஆனா இந்த காலத்துல பார்ப்போம், எந்த அளவிற்கு படிப்பும் சரி, அறிவியலும் சரி, விஞ்ஞானமும் சரி எல்லாம் உயர்ந்து நிற்குது. ஆனா இன்னைக்கு என்ன தாழ்ந்து போச்சுது? ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்வாக இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? எது சரியான கல்வி, எது தவறான கல்வி என்பதை விளங்காமல் அந்த பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக கொண்டு இன்னைக்கு கல்வி கூடங்கள் எல்லாம் செயல்படுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல தான் பார்ப்போமே, நல்ல ஓனா எஸ்ஸை எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கும் நல்ல எஸ் வரைக்கும் தப்பாம எழுதுற பிள்ளைங்கள யாருக்கு மார்க் விழும்? யாருக்கு மார்க் விழும்? நல்ல படிச்சு நல்ல ஜெனரல் நாலேஜ் உள்ள பிள்ளை கிடைக்குமா, இல்ல புத்தக புழுவா புத்தகத்திலே இருக்கிறத அப்படியே எழுதுற பிள்ளைக்கு மார்க் கிடைக்குமா? அப்படியே எழுதுற பிள்ளைக்கு தானே மார்க் கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் இன்றைய கல்வி கூடங்கள் எல்லாம் செயல்படக்கூடியதாக இருக்குது. ஏன்? அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை மையத்தை வைத்து வளரணும், நல்ல படிக்கணும், புக்கில் இருக்கிறது அப்படி படிச்சு அப்படி போய் கக்கணும், அப்படிதான் அவங்களுடைய அந்த கல்வி கூடங்கள் இன்றைக்கு நம்முடைய செயல்படுது. அதை சிந்திக்கக்கூடிய திறன், எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு சிந்திக்கக்கூடிய திறனே இல்லாத அளவிற்கு இன்னைக்கு என்ன நடக்குது? கல்வி கூடங்கள் எல்லாம் நடக்கு. இன்னும் சொல்ல போனா நம் முஸ்லிம் பிள்ளைங்கள் ரொம்ப லோவா இருக்காங்க கல்வி விஷயங்கள்ல எல்லாம். நம்ம அதுக்கு காரணமாக சொல்லும் போது ஏழ்மையை சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 12ஆம் கிளாஸ் படிச்சு காலேஜ் படிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? வீட்டுல கல்யாணம் பண்ணி விடுறாங்க, அப்படித்தானே? இதன் காரணமாக எல்லாம் நம்ம சமுதாயத்துல வரக்கூடிய அந்த கல்வியில பெரிய பெரிய அளவிற்கு வரக்கூடிய அந்த உயர்வு இன்னைக்கு தாழ்ந்துகிட்டே போகுது. ஆக நம்ம என்ன முடிவெடுக்கணும்? உலக கல்வியும் சரி, மார்க்க கல்வியும் சரி, இந்த 2 கல்வியும் சேர்ந்து போனாதான் ஒரு சிறந்த அறிவாளியாக நம்ம உயர்ந்து வருவோம். அல்லாஹ் ஒருபோதும் குர்ஆன்ல என்ன சொல்லல, நீ உலக கல்வி படிக்க கூடாது, மார்க்க கல்வியை தான் படிக்கணும் அப்படி சொன்னானே அல்லாஹ்? இல்ல. உலக கல்வி, உலகத்தில் இருக்கக்கூடிய பிசிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டை படிச்சாலும் அதுல ஒழுக்கத்தை சொல்லி தர மாட்டாங்க, அப்படித்தானே? அப்ப நம்ம அதை எதுல தேர்ந்தெடுக்கணும்? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல தேர்ந்தெடுக்கணும். இது 2ஐயும் தேர்ந்து கலந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தினாதான் நாளை மரணித்ததற்கு அப்புறமா நம்மளுக்கு அங்க என்ன கிடைக்கும்? உயர்வு கிடைக்கும், தரஜா கிடைக்கும். சரியா? அதனால கல்வி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அதே மாதிரிதான் அன்றைய காலத்துல இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் கல்வியை தேடி ரொம்ப போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அம்ரு பின் சலமா அப்படிங்கிற சஹாபியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்ரு பின் சலமா. அம்ரு பின் சலமா அப்படிங்கிற ஒரு சஹாபி. அவங்க எப்படின்னா உங்களை மாதிரியே சின்ன சிறுவன் தான். சரியா? ரொம்ப பெரிய இளைஞர் எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு எதுல ஆர்வம் அப்படின்னா குர்ஆன் கற்பதுல ரொம்ப ஆர்வம். குர்ஆன் கற்பதுல ரொம்ப ஆர்வம். குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு எப்படி படிப்போம்? யூடியூபை தட்டுனா நிறைய காதுல கேட்டுட்டே இருக்கலாம், அப்படித்தானே? ரெசிடேஷன் போட்டாலே நிறைய சூராஸ் வரும். அன்றைய காலத்துல எப்படி அந்த சஹாபாக்களுக்கு எப்போதும் ரசூலுல்லாவை பார்த்து அந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டம். அப்ப ரசூலுல்லாவிடத்துல கேட்டு படிச்ச சஹாபாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? மக்கா மதீனா அப்படிலாம் வணிகத்துக்கெல்லாம் போவாங்க, பிசினஸ் விஷயமா போவாங்க. அப்ப இந்த அம்ரு பின் சலமா அவங்க என்ன பண்ணுவாங்க? போகக்கூடிய பாதையில இருப்பாங்க. பாதையில இருந்து இந்த சஹாபாக்கள் போகும்போது அவர்களிடத்துல இருந்திருந்து கேட்டு கற்பாங்க இல்லையா, அதை வச்சு அதிகமா மனப்பாடம் பண்ண ஒரு சஹாபியா யார் இருந்தா? அம்ரு பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பிற்காலத்துல கொஞ்ச நாட்கள் கழிஞ்சு இந்த எல்லாரையுமே தொலை வைக்கிறதுக்கான இமாம் தேடுறாங்க. இமாமுடைய அந்தஸ்து என்ன? மதரசால படிச்சீங்களா? தொலை வைக்கிறதுக்கு இமாம் நிக்கணும், அப்படித்தானே? அந்த இமாம் நிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? நிறைய சூரா தெரிஞ்சிருக்கணும், அதுதானே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படி அந்த சஹாபாக்களுக்கு இடையில தேடுறாங்க. அப்படி தேடும் போது யாருக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது? இந்த குட்டி பையனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அன்றைக்கு. அப்போது அவங்க சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல, அப்போது எனக்கு ஒரு 7-10 வயசு தான் இருக்கும். அந்த அளவிற்கு அந்த குர்ஆனை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு திறனாக யார் இருந்தா? அந்த சஹாபி இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மள இன்னைக்கு எத்தனை பேர் ஹிஃபுல் படிச்சிருப்போம்? சின்ன சூறாவா இருக்கட்டும், தப்பத் யதாவா இருக்கட்டும், இல்ல பெரிய மனப்பாடம் பண்ணக்கூடிய பெரிய வாக்கியா கூட இருக்கட்டும், நம்மள படிச்சுட்டு நம்ம அதை செயல்படுத்தி இருக்கோமா?
நம்ம தொழுகையில அதை யாருக்காவது வீட்டுல இருக்கும் போது சரி உமா வாங்க நம்மளும் தொழுகையில இமாமா நின்று தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை செயல்படுத்திருக்கோமா? இல்ல. குரான் ஓதுறோமா? குரான் ஓதணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? தெரியாத யாராவது இருக்கீங்களா? இல்ல. குரான் நம்ம ஓதணும், அதுல திக்கி திக்கி ஓதுனாலும் அதுல நன்மை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்ச நம்ம குரான வீட்டுல போய் ஓதுறோமா? சும்மா சொல்லுவாங்க மக்ரிப் நேரம் ஆயிடுச்சு குரான் எடுத்து ஓது, நம்ம என்ன பண்ணுவோம்? நாளைக்கு ஓதலாமா, இல்லைன்னா நாளை கழிச்சு ஓதலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது, அப்படித்தானே? அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படி அதை தேடினாங்க? நம்ம கையில இன்னைக்கு புத்தகமாவே இருக்கு. சஹாபாக்கள் எப்படி படிச்சாங்க? போய் யாராவது போறாங்களா வராங்களான்னு பார்த்து அந்த வசனங்களை எல்லாம் கற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? எவ்வளவு வசனங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் அதை மறக்கடிக்க கூடியவர்களாக நம்ம இருக்கோம். நம்ம சின்ன வயசுல எவ்வளவோ சூறாக்கள் எல்லாம் படிச்சிருப்போம். ஸ்கூல்ல போய் கொஞ்சம் வருஷங்களாய் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை 1ஆம் கிளாஸ்ல பெரிய சூறா படிச்சிருப்போம். 8ஆம் கிளாஸ்ல போய் கேட்டா நம்மளுக்கு என்ன இருக்காது? ஞாபகம் இருக்காது. உண்மைதானே? ஞாபகம் இருக்காது. அப்ப காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில அதை திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணாததுனால மறந்து போயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு ஒரு இழப்பு தானே அது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்வியலாக்குனாதான் என்ன ஆகும்? மறக்காம இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கேக்குறான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிவு கற்றோரும் கல்வி கற்றோரும் கற்காதோரும் சமமாவார்களா? ஆவார்களா? ஆக மாட்டாங்க, அப்படித்தானே? ரொம்ப படிச்சவங்களும் படிக்காதவங்களும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவராக இருக்கா. இன்னும் சொல்லும் போது மன் சலக த்வரீகன் யல்தமிஸ் ஃபீஹ் இல்மா ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி த்வரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு எது லேசாக்கப்படுமா? சுவனத்தினுடைய பாதை லேசாக்கப்படும். அவர்கள் கல்வியை கற்பதற்காக, உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை தேடி யாரு போறாங்களோ படிக்கணும். இப்ப நீங்க இங்க வந்தீங்க பாத்தீங்களா, இந்த தர்பியா வகுப்புல ஏதாவது ஒரு விஷயம் நம்மளும் வாழ்க்கையில செயல்படுத்தலாம், கேட்கலாம், புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தோம் இல்லையா? இதே மாதிரி யாராவது இப்படி போறாங்க அப்படின்னா, கல்வியை கற்பதற்கு முயற்சி செய்யறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு சுவனத்தினுடைய பாதை லேசாக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஹதீஸ்ல. அதே மாதிரிதான் நம்முடைய கற்கக்கூடிய கல்வி, நம்ம எல்லா இடத்துலயும் படிக்கிறோம் இல்லையா? கல்வி படிக்கிறோமா இல்லையா? இந்த கல்வி பயனுள்ளதா இருக்கணும். நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? பயனுள்ளதா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அப்படித்தானே? மதரசால 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கிறோமா? அதுக்கப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 12ஆம் கிளாஸ் அப்போல நம்ம மதரசாவுக்கு படிக்க மாட்டோம். கரெக்டா? மதரசாவுக்கு படிக்க மாட்டோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம மதரசால எல்லாம் படிப்போம். இதை தாண்டி நம்ம ஸ்கூலு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபஷன் இப்படி நம்ம போகும்போது இந்த மார்க்க விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம படிச்சதை செயல்படுத்தாம இருந்தா கொஞ்சம் பேக் அடிக்கிறது மாதிரி இருக்கு, அப்படித்தானே? அப்போ என்ன ஆகும்? நம்ம படிச்ச கல்வி வாழ்க்கையில செயல்படுத்தவும் இல்லை, பலனளிக்கவும் இல்லை. அப்ப பயனுள்ள கல்வியை நம்மளுக்கு கிடைப்பதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய தூதரே துஆ கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. எனக்கு பயனற்ற கல்வியை விட்டும் யா அல்லாஹ் எனக்கு பாதுகாவல் தா. அதே மாதிரி ரப்பி, நம்ம மதரசா ஸ்டார்ட் பண்ணப்ப நீங்க ஓதுனீங்களா இல்ல? என்ன துஆ? ரப்பி ஜித்னி இல்மா. எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தியா அல்லாஹ். மூசா நபி கேட்டாங்க, யா அல்லாஹ் அறிவினர்களை விட்டும் என்னை பாதுகாத்து எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தியா அல்லாஹ். எல்லா நபிமார்களும் என்ன கேட்டாங்க? கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதற்கான துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப பயனுள்ள கல்வியாக ஆக்குறது நம்ம கையில தான் இருக்கு, அப்படிதானே? பயனுள்ள கல்வினா நம்ம கல்வி நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். வாழ்வியல் ஆக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்கலாமா? கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அங்க கூட எழுதி வச்சிருக்காங்க, யாரா கவனிச்சிருப்பீங்களா? அந்த பீரோல எழுதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? என்னது? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் தானும் கற்று பிறருக்கும் யாரு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். நம்மளும் படிக்கணும், பிறருக்கும் என்ன பண்ணணும்? அதை சொல்லி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம படிக்கிறதோடு மட்டும் கிடையாது,
நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்வோம். இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட இருந்தா போறேன். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எப்படி தொழணும் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரியாதவளாக இருந்தா நான் சொல்லிட்டேன். அப்ப எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவேன், நான் தேடுவேன். அப்படித்தானே? அப்ப நம்ம சொல்லி கொடுக்கும் போது தெரியாதவற்றையும் நம்ம கற்கக்கூடிய ஒரு டீச்சருடைய வேலையே அப்படிதான் இருக்கும். நம்ம தெரியாததையும் என்ன பண்ணுவாங்க, படிச்சது ஒண்ணு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி மோர் இன்ஃபர்மேஷன் படிப்பாங்க. அப்ப ஹைருக்கும் குர்ஆன வஅல்லமுஹு, தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் தான் யாரு, சிறந்தவர்கள். அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், யார் அழகிய சொல்லுக்குரியவர்கள் தெரியுமா? அழகிய சொல்லுன்னா அழகா பேசுறவன் யாரு தெரியுமா? மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் நல்வழியின் பக்கம் அழைத்து அவனும் அதை செயல்படுத்தி நான் முஸ்லிம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அவன் தான் அழகிய சொல்லுக்குரியவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த வசனத்தை கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கான். அப்ப நம்ம வந்து இன்னைக்கு பேரை வச்சிருக்கோம், அப்படிதானே? ஃபாத்திமா, ஆயிஷாலாம் பேர் வச்சிருப்போம். அதை வச்சு என்ன ஆகுது, இன்னைக்கு ஐடென்டிபிகேஷன், இவன் முஸ்லிம் அப்படின்னு சொல்றான். ஆனா அல்லாஹ் யார முஸ்லிம்னு சொல்லலாம்? நீங்க கற்றீங்க இல்லையா கல்வி, இதை பிறருக்கும் சொல்லி கொடுத்து அமில சாலிஹன், நம்மளும் அதை செய்யணும். நம்மளும் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மளும் செஞ்சு விட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன பலன் தெரியுமா? என்ன பலன்? நம்முடைய செயல்களே அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு முன்மாதிரியா இருக்கும். இப்ப உதாரணமா சொல்ல போனா, சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளைங்களை எடுத்துப்போமே, அந்த பிள்ளைங்களுக்கு தொலை தெரியுமா? தொழணும், 5 வக்து தொழணும் தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்கச்சி மாமா பிள்ளைங்க யார பார்த்து பாருங்க, அழகா அதுல என்ன பண்ணும், ஷாலு சுத்துமா? தொழுவாங்களா? சல்லாவை போட்டு தொழுவாங்களா? பாத்திருக்கீங்களா? அது எப்படி நம்ம அவங்க காதுல போய் காலையிலே சொல்லுவோமா நீ தொழணும்னு சொல்லுவோமா? இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய உம்மா அக்கா எல்லாம் தொழும் போது அந்த பிள்ளைங்க என்ன ஆகுது, தொழணும் அப்படிங்கிறது மைண்ட்ல செட் ஆகி அந்த பிள்ளைங்களும் அதற்காக முயற்சி பண்ணுது. அப்படிதானே? அப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றதை விட நம்ம செயல்ல அந்த விஷயம் இருந்ததுன்னா என்ன ஆகும், பிறருக்கும் பலனுள்ளதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு மனிதன் சுமாமா அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடியவராக இருந்தான். யாருக்கு? முஸ்லிம்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். இப்படி தொல்லை கொடுக்கும் போது ரசூலுல்லாஹ் ஒரு படையை அனுப்பி அந்த மனிதரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ ஒரு படை என்ன ஆகுது, சுமாமாவை தூக்கிட்டு வர்றதுக்கு போய் கைது பண்ணி அந்த சுமாமாவை என்ன பண்றாங்க, கொண்டு வந்து இங்க தூண்ல கட்டி போடுறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சுமாமா அவர்களிடத்துல கேக்குறாங்க, என்ன விஷயம்ப்பா, என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த சுமாமா என்ன சொன்னா தெரியுமா, இந்த உலகத்திலேயே உங்களுடைய முகத்தை தவிர வேற எந்த முகமும் எனக்கு வெறுப்புக்குரிய முகமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு தூதரை பார்த்து அவங்க சொல்றாங்க. அதற்கப்புறமாக சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய நகரம் இந்த மதீனா நகரமே தவிர வேறு இல்லை அப்படின்ற அந்த விஷயத்த சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே பேசல, போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது, 2வது நாள் வந்து பேசுறாங்க, 3வது நாள் வந்து பேசுறாங்க, 4வது நாள் வந்து பேசுறாங்க. அப்போதெல்லாம் இதை சொல்லி விட்டு சொல்றாங்க, நீங்க என்ன அவுத்து விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் நாள் சொல்றாங்க, அவுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகும், நான் நன்றி உள்ளவனா உங்களுக்கு இருப்பேன் அப்படின்ற விஷயத்த சுமாமா சொல்றாங்க. காரணம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடவடிக்கைகளை அவங்களுடைய செயல்முறைகளை யாரு பார்த்தா, சுமாமா பார்த்தான். அப்படிதானே? பார்த்த போது ஆஹா நல்ல மனுஷன்தான், அப்ப இவங்களை நம்ம எதற்காக குறை சொன்னோம், எதற்காக இவரை வெறுக்கிறோம், இவர் வந்து நல்ல விஷயங்கள் தானே செய்யறாரு, இறைவனை வழிபடுறாரு இல்லையா, எல்லா இடத்துலயும் நல்ல முறையில பழகுறாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த சுமாமா அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப கடைசியாக சுமாமா ரசூலுல்லாஹ்விடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா, இவ்வளவு நாள் நான் வெறுத்தேன் இல்லையா, இப்போது இந்த உலகத்தில் ரொம்ப நேசிக்கக்கூடிய முகமாக எனக்கு யார் இருக்கு, உங்களுடைய முகம் இருக்கு. இவ்வளவு நாள் இந்த உலகத்துல இந்த நகரத்தை நான் வெறுத்தேன் இல்லையா, இப்போ எனக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய நகரமாக எது இருக்கு, இந்த நகரம் இருக்கு அப்படிங்கிறத யார் சொல்றா, சுமாமா அப்படிங்கிற அந்த சஹாபி வந்து சொல்லி இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப காரணம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாட்டை யார் பார்த்தா,
சுமாமா பார்த்து அவர்களிடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படுதா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம உலகத்துல நம்ம இன்னைக்கு வாழுறோம், அப்படித்தானே? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தௌஹீது கொள்கையை பற்றி தெரியும். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது அப்படிங்கிற தௌஹீது கலிமாவை நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம வீடுகள்ல என்ன நடக்கும்? பலவிதமான அனாச்சாரங்கள் எல்லாம் நடக்கும், அப்படித்தானே? நேச்சர் வைக்கிறது, பெரிய பிள்ளை ஆயிட்டா அதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறது, அது ஓதுறது, மௌலூது ஓதுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வீடுகள்லையும் நடக்கக்கூடியதாக இருக்கலாம். நம்ம பெற்றோர்களாலேயோ உறவினர்களாலேயோ நடக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? அந்த கல்வி நம்மளுக்கு தெரிஞ்சிட்டுது, அப்படித்தானே? அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் நம்ம தொழக்கூடாது, வணங்கக்கூடாது, நேர்ச்சை செய்யக்கூடாதுங்கிற விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அன்றைய கால குறைஷிகளும் என்னதான் செஞ்சாங்க? அல்லாஹ்வை வணங்காதவர்களாக இருந்தாங்களா குறைஷிகள் தெரியுமா? யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மக்கால வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்காதவங்களா இருந்தாங்களா? இல்ல. அவங்க அல்லாஹ்வை வணங்குவாங்க, கூட யாரையும் வணங்குவாங்க? இன்னைக்கு வணங்குறாங்க இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வை வணங்குவாங்க, கூட அவங்களுக்கு முன்னாடி மரணிச்சிருப்பாங்க இல்லையா நல்லவர்கள், நபிமார்கள், அவங்களுடைய சிலைகளையும் செய்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி இன்னைக்கும் அப்படி செய்யக்கூடிய நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நம்மளுக்கு அந்த கல்வி தெரியுமா இல்லையா? நம்ம வீடுகள்ல எத்தனை பேர் நம்ம அதை வாழ்வியல் ஆக்கி இருப்போம், சொல்லி இருப்போம். சொல்லி செய்யாமல் இருப்பது வேற. நம்ம எத்தனை பேர் அதற்கு மாற்றமா நம்ம பேசி இருப்போம்? யோசிச்சு பார்ப்போமே. படிச்ச கல்வியான பலன் தருதா? அதே மாதிரிதான் நம்ம ஸ்கூலுகள்ல படிக்கிறோம். ஒரு பிள்ளை போய் பேசுது, இல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது அநியாயமான விஷயம் நடக்குது, நம்ம அதை எதிர்த்து பேசியிருப்போமா? இல்ல. நம்ம பயந்து ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களாக இருப்போம், அப்படித்தானே? இல்ல. உண்மை இருந்ததுன்னா எங்கேயும் யாரிடமும் போய் நம்ம என்ன பண்ணலாம்? பேசலாம். அதே மாதிரி ஒழுக்க முறைகளாக இருக்கட்டும். நம்ம வீடுகள்ல நிறைய ஆண்கள் வருவாங்க, நம்ம பெற்றோர்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. அப்ப நம்முடைய ஒழுக்க முறைகள், நம்ம பேசுறது, நம்முடைய ஹிஜாப் முறைகள், அதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம கற்றெடுக்குமா? அப்படிதானே? நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை தானே, அவ நிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா பிறருடைய கண்ணுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களா இருப்போமா? நம்ம உம்மா பாப்பாக்கு தான் நம்ம சின்ன பிள்ளைங்க, அப்படித்தானே? அப்ப நம்மளோட கற்றதை நம்ம ஹிஜாப் முறையாக இருக்கட்டும், பிறரிடத்துல பேசுவதாக இருக்கட்டும், குலைந்து பேசாமல் நல்ல நேரம் நிமிர்ந்து ஸ்டடியான பேசக்கூடிய நல்ல அழகான ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் கற்றுத்தந்து மதரசாக்கள்லையும் நம்ம நிறைய படிச்சிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை செயல்படுத்தி இருக்கோமா? யோசிச்சு பார்ப்போம். செயல்படுத்தி இருக்கோமா? நம்மளாமே யோசிச்சாதான் தெரியும், அப்படித்தானே? அப்போ நம்ம கற்ற கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி விட்டு பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நீ செய்யாதவற்றை ஏன் நீ பிறருக்கு ஏவுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப கற்ற கல்வியை நம்ம கற்கணும், பிறருக்கு சொல்லணும். அதுல பாயிண்ட் பண்ண வேண்டியது என்ன விஷயம்? நம்ம செய்யணும், சரியா? நம்ம செய்யணும். நம்ம சொல்லும் போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது? மெயினா எது இருக்க கூடாது தெரியுமா? பெருமை இருக்க கூடாது. நம்மளுக்கு பெருமை இருக்குமா? நம்மளோட கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்த பிள்ளைய பார்க்கும்போது, நான் சூப்பரா படிச்சேன், நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் அப்படின்னு பெருமை இருக்குமா? பொறாமை இருக்கலாம், அப்படித்தானே? பொறாமைப்படக்கூடிய விஷயம் எது? ரெண்டு விஷயம் இருக்கு, தெரியுமா யாருக்காவது? பொறாமை கொள்றது. பொறாமை கொள்ளலாமா இஸ்லாத்துல? கொள்ளக்கூடாதா? கொள்ளலாம். எதுக்கு கொள்ளலாம்? எதுக்கு நம்ம பொறாமை பண்ணலாம்? ஹதீஸ்கள்ல ரெண்டு விஷயத்த சொல்லுது, சரியா? நம்ம எதற்கெல்லாம் பிறரிடத்துல பொறாமை கொள்ளலாம்னா, நல்ல படிக்கிறான், கல்வியில ரொம்ப தேர்ச்சி பெற்றவளா இருக்கா, அப்படி பெற்றவளை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா படிக்கிறாள், எப்படி படிக்கிறா, நானும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்துல என்ன பண்ணலாம்? நம்ம பொறாமை கொள்ளலாம். ரெண்டாவது என்னன்னா, அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கான். அந்த செல்வத்தை என்ன பண்ணுவாங்க? தான தர்மங்கள், ஏழைகளுக்கு, பள்ளிவாசல் கட்டுறதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? பார்த்துட்டு நிறைய வச்சிருக்கான், கொடுக்குறான் பாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுல ஒரு ஏக்கம் வரும், அப்படித்தானே? இப்படி இந்த விஷயங்களுக்காக என்ன பண்ணலாம்? பொறாமை கொள்ளலாம். அப்ப கல்வி விஷயங்கள்ல என்ன பண்ணலாம்? நம்ம பொறாமை கொண்டு, ஏன்னா நாம அதை தூக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படித்தானே? நம்முடைய தரஜாவை நம்மளே உயர்த்துவோம் அதை பார்த்துக்கிட்டு. ஆனா சொல்லி கொடுக்கும் போது நம்மளுக்கு எது இருக்க கூடாது? பெருமை இருக்க கூடாது. ஒரு வரலாறு சொல்லவா? பொரடிக்காம இருக்கும். மூசா நபி தெரியுமா எல்லாருக்கும்? மூசா நபியுடைய காலத்துல மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா என்ன வேதத்தை கொடுத்தான்?
தௌராத், மாஷா அல்லாஹ், தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தா. தௌராத் வேதத்தை கொடுத்து இவங்க எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றாங்க. அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிற அந்த தௌஹீது கொள்கையும் தௌராத் வேதத்துல இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்றாங்கன்னா மூசா நபியுடைய அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு விட்டு மூசா நபியிட போய் சொல்றாங்க, நல்ல அறிவாதான் இருக்கீங்க, ரொம்ப உங்களுடைய அறிவாளி இந்த உலகத்துல வேற யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசுறாங்க. இப்ப சப்போஸ் நம்ம இடத்துல யாரா வந்து அப்படி பேசுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன நினைப்போம்? கிளாஸ்ல 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதுல நம்மளுக்கு மட்டும் மேக்ஸுக்கு 100 கிடைக்குது. அப்ப மேம் சொல்றாங்க, கிளாஸ்ல சூப்பரா நீ படிச்சிருக்கேப்பா, எப்படிதான் படிச்ச நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல சின்ன பெருமை வருமா வராதா? வருமா? மனிதனுடைய இயல்பு வரும். எல்லாருக்கும் முன்னாடியே நிறுத்தி கிளாப் பண்ண வச்சா இன்னும் பெருமை, அப்படித்தானே? அப்ப அதே இயல்பு தான் யாருக்கு வந்துருச்சு? மூசா நபியும் வந்துட்டு. மூசா நபி என்ன நினைக்கிறாங்க, நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அறிவாளியா இருப்பேனோ, அல்லாஹ் எனக்கு வஹீயின் மூலமாக ஞானத்தையும் அறிவையும் எல்லாம் தந்திருக்கான், நான் தான் ரொம்ப அறிவாளியா இருப்பேன் போலேங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய மனதுல வந்துருச்சு. வந்த உடனேயே அல்லாஹு தஆலா கட்டளை இடுறான், மூசாவே பெருமை யாருக்குரியது? எனக்குரியது. ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா என்ன பண்றான், மூசா நபியை ஒரு மனிதரை சந்திக்க வைக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், உன்னை விட கல்வியாற்றல் உள்ள அறிவுள்ள ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூசா நபிக்கு வந்து ஒரு ஆர்வம், அது யாரு, எந்த மனிதர், அது எந்த மனிதரை நம்ம பார்க்கணுமே, யா அல்லாஹ் அது எந்த மனிதர் எனக்கு பார்க்கணும், அவரிடத்துல இருந்து எனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தில் அவரை பார்ப்பாய், 2 கடல்கள் சந்திக்கும் இடத்துல நீ அவரை பார்ப்பாய், நீ அதனால நீ பயணத்தை மேற்கொள்ளு. அப்ப அந்த மூசா நபி கேக்குறாங்க, 2 கடலும் சந்திக்கக்கூடிய இடம் எது யா அல்லாஹ்? அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், நீ போ, நீ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணு, அந்த 2 கடலும் சந்திக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு முஜிஸா, ஒரு அற்புதத்தை நான் காட்டுவேன். அப்ப அதுதான் அந்த இடம் ஒண்ணு என்ன பண்ணலாம், நீ பிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தஆலா மூசா நபி இடத்துல சொல்றாங்க. இந்த மூசா நபி என்ன பண்றாங்க, ஆர்வம் ரொம்ப வந்துடுச்சு, என்னை விட அறிவாளி இருக்கு, எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெரியக்கூடிய ஏதோ ஒரு மனிதர் இருக்கார், நமக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதரையும் கூட கூட்டிக்கிட்டு போறார். நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயா தெரியாத ஊருக்கு போகணும்னா யாரை கூட்டுவோம்? ஃப்ரெண்டை கூப்பிடுவோமா? ஒண்ணுமே வேண்டாம், ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு புக் வாங்க சொல்லுவாங்க, புக்ஸ் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு பயமா இருக்குது, நீயும் வான்னு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவோம், அப்படித்தானே? இதே மாதிரி மூசா நபி என்ன பண்றாங்க, தெரியாத ஒரு ஊருக்கு போறாங்க, அவர்களுக்கு ஒரு உதவியாளர், ஒரு பணியாளர், ஒரு நண்பன் இருக்கிறான், அவரையும் கூட்டிட்டு நீ என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்போது அந்த மனிதர் திருப்பி கேட்கிறாங்க, எங்க போகணும், யாரை பார்க்கணும் சொல்லு. அப்போது மூசா நபி சொல்றாங்க, எனக்கும் தெரியாது, எங்க போகணுங்கிற விஷயம் எனக்கும் தெரியாது, நீ வா எங்க கூட, எத்தனை நாள் ஆகுங்கிறதும் எனக்கு தெரியாது. 2 பேருமா என்ன பண்றாங்க, பயணத்துக்கு போறாங்க. பயணம் செய்து போய் என்ன ஆகுதுன்னா ரொம்ப களைப்பாகுது, ரொம்ப டயர்ட் ஆகுது. எல்லாருக்கும் டயர்ட் ஆகும், அப்படித்தானே? ரொம்ப டிராவல் பண்ணா டயர்ட் ஆகுது. டயர்ட் ஆன உடனேயே இங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்த உடனேயே ஒருத்தங்க அந்த உதவியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் முழிப்பு வருது. முழிப்பு வந்து பார்த்தா இவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த ஒரு மீன் இருந்தது. அந்த மீன் என்ன ஆச்சுது, எழும்பி ஓடி பக்கத்துல இருக்க ஒரு கடல்ல இருந்து ஒரு பாதையை ஏற்படுத்தி அது போயிடுச்சு. அதிசயமா இருக்குமா இல்லையா? அதிசயமா தானே இருக்கு. இப்போ உயிர் இல்லாத அந்த மைக் வந்து எழும்பி இப்படி கடப்படம் பண்ணா நம்ம பார்ப்போமா இல்லையா? அதே மாதிரி அந்த மீனை வந்து உயிர் பெற்று அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு. இந்த மனிதர் இதை பார்த்துட்டு வித்தியாசமா இருக்கே, சரி எதுக்கும் மூசா நபி வந்து முழிக்கும் போது நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதரும் சேர்ந்து தூங்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே முழிப்பு வந்து 2 பேருமே பயணத்தை அடுத்தும் போறாங்க. அப்போது யாருக்கு இந்த விஷயம் மறந்துடுச்சு, இந்த உதவியாளருக்கு மூசா நபியோட சொல்லணும்னு நினைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அது வந்து மறந்து போயிட்டது. மறந்து போய் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா மூசா நபி சொல்லுகிறாங்க, அல்லாஹ் வரலாறு அழகா சொல்லுவான். இந்த வரலாறு சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்துல இந்த வரலாறு இருக்கும். சரியா? போய் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, 2 பேரும் பயணம் மேற்கொண்டு
மூசா நபி சொல்றாங்க, காலை உணவை நீ எடு, காலை உணவு ரொம்ப பசிக்குது, காலை உணவை நமக்கு சாப்பிடலாம், நம்ம மீன் சமைச்சு கொண்டு வந்ததெல்லாம் எடு. அப்போதுதான் யாருக்கு ஞாபகம் வருது? அந்த மனிதனுக்கு ஞாபகம் வருது. மூசாவே, நான் சமைச்சு வச்சிருந்தேன், அந்த மீன் என்ன ஆச்சுது, இப்படி உயிர் பெற்று ஒரு பாதையை சுரங்கத்தை ஏற்படுத்தி அந்த கடல் வழியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு அற்புதம் தானே இது. அல்லாஹ் சொன்னா இல்லையா, ஒரு அற்புதத்தை 2 கடல்களும் சந்திக்கக்கூடிய இடத்துல நடத்துமே, அங்கதான் யார் இருப்பா, நீ தேடுற மனிதர் இருப்பான்னு அல்லாஹ் சொன்னா இல்லையா. அப்போதுதான் மூசா நபிக்கு ஞாபகம் வருது. மூசா நபி என்ன பண்றாங்க, திருப்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க எங்க தூங்கி கிடந்தாங்களோ, இந்த அற்புதம் எங்க நிகழ்ந்ததோ அந்த இடத்திற்கு மூசா நபி போறாங்க. போய் பார்த்தா அங்க யாரு பாக்குறாங்க, ஒரு மனிதரை பாக்குறாங்க. அவருடைய பேர் ஹதீஸ்கள்ல ஹிலர் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன பேரு? ஹிலர். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கறத சொல்றாங்க, ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹிலர் அவர்களை பார்த்ததுமே மூசா நபி சொல்றாங்க, எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்களா, அது என்ன என்ன விஷயம்ன்றது எனக்கு சொல்லி தருவீங்களா? அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது நீ திருப்பி திருப்பி பேசக்கூடாது, நான் உன் கூட வரேன், சில விஷயங்கள் எல்லாம் கற்றுத்தரேன், நான் ஏதாவது ஒன்று செஞ்சேன் அப்படின்னா நீ பொறுமையா இருக்கணும். இது ஏன் அப்படி செஞ்ச, இது ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் மட்டும் கேட்கவே கூடாதுன்னு யாரு சொன்னா? ஹிலர் அவர்கள் சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா 3 பேருமா பயணம் போறாங்க. பயணம் போகும்போது ஒரு கப்பல்ல ஏறி போறாங்க. கப்பல்ல ஏறி போகும்போது அந்த கப்பல்ல இந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஓட்டை போடுறாங்க. என்ன பண்றாங்க? ஒரு ஓட்டை போடுறாங்க. ஒரு ஓட்டை போட்ட உடனே நம்மளும் வாய் சும்மா இருக்குமா? நம்ம மூசா நபி என்ன சொன்னாங்க, சும்மா இருக்கக்கூடிய கப்பல்ல நீ எதுக்கு போய் ஓட்டை போட்ட, இது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தானே, வேற யாராவது வருவாங்க, தண்ணி ஏறும், மூழ்குவாங்க, எல்லாம் கஷ்டம் தானே அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லும் போது ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், பேசக்கூடாது, ஏதாவது இன்னும் கேட்க கூடாதுன்னு சொன்னேனா? அப்போதுதான் மூசா நபிக்கு ஞாபகம் வருது, நான் தெரியாம கேட்டேன், சரி சரி, பொறுமையாக இனிமே பொறுமையாக நீர் காண்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தும் பயணம் மேற்கொள்றாங்க. அடுத்தும் போய் 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 என்ன பண்றாங்கன்னா ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அங்க சும்மா ஒரு பையன் சுத்தி விளையாடிட்டு இருந்தான். அந்த பையனை பிடிச்சு என்ன பண்ணாங்க, இந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் கொன்னுட்டாங்க. பிடிச்சு கொன்ன உடனே என்ன ஆகுது, மூசா நபிக்கு என்னடா திடீர்னு கொன்னுட்டாங்க, என்ன ஆச்சுதுன்னு தெரியல. வாய் சும்மா இருக்குமா? கேட்டாங்க, ஏன் அவன் சும்மா தானே விளையாடிக்கிட்டு இருந்தான், ஏன் அவனை போய் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், பேசலாமா, பேசக்கூடாது, அப்படித்தானே? அப்போதுதான் மூசா நபிக்கு ஞாபகம் வருது, நான் பொறுமையா இனிமே நடக்கக்கூடிய விஷயத்துல வாயே திறக்க மாட்டேன், பொறுமையா இருப்பேன் அப்படிங்கறத யாரு சொல்றா? மூசா நபி சொல்றாங்க. அடுத்தும் போறாங்க. போய் 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 ஒரு ஊருக்குள்ள போய் நுழையிறாங்க. அந்த ஊருக்குள்ள போகும்போது அந்த ஊர்ல சாப்பாடு கேட்டா யாருமே சாப்பாடு கொடுக்கல. சரி, இன்னும் போய் 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 பார்த்தா அங்க ஒரு செவர், ஒரு வீட்டுக்கு மதில் மாதிரி இருக்கக்கூடிய செவர் கீழே சரிஞ்சு இடிஞ்சு போய் விழுந்து கிடக்கு. இதை என்ன பண்றாங்க, இந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சரி பண்றாங்க. அப்போது யாரு பண்றா? மூசா நபி கேக்குறாங்க, எதுக்கு இப்ப சும்மா கிடக்கக்கூடிய செவரு எடுத்து நீங்க சரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போது ஹிலர் அலைஹிஸ்ஸலாமுக்கு போதும்னு ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்போதுதான் மூசா நபி சொல்றாங்க, நான் பொறுமையை காண்பீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தான் அந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இறைவன் எனக்கு முன்கூட்டியே காட்டிவிட்ட. இப்ப சொல்றாங்க அந்த ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் எதுக்கு கப்பல்ல ஓட்ட போட்டேன்னு தெரியுமா? ஏன்னா அது அந்த கப்பலுடைய சொந்தக்காரர் ஒரு ஏழையான ஒரு மனிதர். அந்த ஏழையான மனிதருக்குடைய அந்த கப்பலை நம்ம போகக்கூடிய அங்க ஒரு அரசன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், நல்லா அழகா இருக்கக்கூடிய போட்ட கப்பலை எல்லாம் எடுத்துட்டு போயிருவான். அதனால ஒரு சின்ன ஓட்டையை போட்டேன். இதை பார்த்தா டேமேஜ் பீஸ்ன்னு போட்டுட்டு போவோம். அப்படிதான் நம்மளும் அப்படித்தானே, எங்கேயா போய் டேமேஜ் பீஸ் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அதே மாதிரி அவன் எடுக்க மாட்டான். அதனாலதான் அந்த ஏழைக்கு நான் உதவினேன். 2வது என்ன நடந்தது, ஒரு சிறுவனை கொன்னேன். எதுக்கு கொன்னேன் தெரியுமா? இந்த சிறுவன் வளர்ந்து அவனுடைய பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், அவர்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இதை நேரமே ஞானம் தந்த இறைவன் எனக்கு ஞானம் தந்தான். அதனால நான் அல்லாஹுடைய அறிவால நான் இது செஞ்சேன். 3வது என்ன விஷயம், அந்த செவரே இடிஞ்சு விழுந்து கிடந்தது. இதுக்கு பேக்ல என்ன கிடந்தது, ஒரு புதையல் இருந்தது. அந்த புதையல், அந்த வீட்டுல ஒரு மனிதர் வாழ்ந்திருந்தார். அவர் நல்ல மனிதர். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான
அந்த புதையலை யாரா பார்த்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அதனால என்ன பண்ணேன், அந்த செவரையெல்லாம் நான் சரி செய்தேன் அப்படிங்கிற அந்த வரலாற யாரு சொல்றா? அல்லாஹு தஆலா நம்மளுக்கு குர்ஆன்ல சொல்லி தரான். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்ல சொல்றாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவால நான் செய்த விஷயங்கள். அப்போதுதான் மூசா நபிக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களும் அறியக்கூடிய நிறைய மனிதர்கள் உலகத்துல என்ன பண்றாங்க, இருக்கதான் செய்யறாங்க. அப்படித்தானே? நம்மளும் அப்படித்தானே? எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது. மூசா நபிக்கு பாடம் புகட்டுறது மாதிரி அல்லாஹு தஆலா என்ன பண்ணுவான், நம்மளுக்கு பாடம் புகட்டிடுவான். அதனால பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. யாருடைய மனதில் அணு அளவு தற்பெருமை இருக்கின்றதோ அவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள். அப்ப நம்ம கல்வியை கற்கணும், பிறருக்கு சொல்லி கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும். வேற என்ன பண்ணக்கூடாது, சொல்லி கொடுக்கும் போது பெருமை அடிக்க கூடாது. சரியா? ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது, பல சந்தர்ப்பங்கள்னாலையும் நம்ம அதை மறந்து போயிடுது. ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்கள் அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பார்களாம், அவருடைய உடல்கள் எல்லாம் சிலிர்க்கும். அவர்களுடைய உடல்கள் எல்லாம் சிலிர்த்து அவருடைய உடல்களும் அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கும். நம்முடைய உள்ளம் அப்படி இருக்குமா? இருந்திருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனையோ வசனங்கள் கேட்டோம், அப்படித்தானே? நம்மளுக்கு யாருக்காவது நம்முடைய உடல்கள் சிலிர்த்து இருக்குதா? அல்லாஹ்வை நினைக்கணும், நம்ம உறுதி எடுத்துருப்போமா, இன்னைக்கு நம்ம இப்படி பயான்லாம் கேட்டோம், சரி வீட்டுல போயிட்டு நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்மளுக்கு வந்திருக்குதா? வந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உங்களிடத்துல என்ன இருக்கு, இறையச்சம் இருக்கு. சரியா? அப்போ இன்ஷா அல்லாஹ் நம் கற்ற கல்வியை என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில வாழ்வியலாக்கணும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், லவ் அன்ஸல ஹாதல் குர்ஆன அலல் ஜபல், ஜபல்னா மலை, மவுண்டைன், அந்த மலைக்கு மேல அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறக்கப்பட்டது அப்படின்றால் லரஐதஹு ஹஷியன் முஸத்தன் மின் ஹஷி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பயத்தால அச்சத்தால அந்த மலையே என்ன ஆகுமா, ரொம்ப சுக்கு நூறா பொடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அந்த மலைக்கு ஏதாவது உயிர் இருக்கா, தன்மை உணரக்கூடிய தன்மை இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், அப்படி ஜடமாக இருக்கக்கூடிய அந்த மலைக்கே அப்படி அது பொடியுதுன்னா, உயிரோட அறிவாற்றலை தந்த, ஞானத்தை தந்த, கல்வியை தந்த இந்த மனிதர்களுக்கு எத்தனையோ வசனங்கள் நான் குர்ஆன்ல கொடுத்திருக்கேன் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தலைன்னா நம்ம யார மாதிரி? அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட மனிதர்கள் கழுதைகளை போன்று, பொதி சுமக்கும் கழுதைகளை போன்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடியவனாக இருக்கான். பனு இஸ்ரவேலர்களை தெரியுமா? மூசா நபியுடைய சமுதாயம். அவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, ஒரு தூர் அப்படிங்கிற மலைய அவங்க மேல ஒய்த்து நிறுத்தினா, மேகம் மாறி நிழலிட செய்தான். மேகம் மாறி நிழலிட செய்துட்டு அல்லாஹ் சொல்றான், என்ன மட்டும் தான் நீங்க வணங்கணும். அப்ப என்ன சொன்னாங்க அவங்க, ஓகே அல்லாஹ், நான் உங்களை மட்டும்தான் வணங்குவேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்ரால, நபத ஃபரீகம் மினல்லதீன ஊதுல் கிதாபல்லாஹ் வராஅ லுஹூரிஹிம், முதுகுக்கு பின்னால தட்டிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு யார் போனா, அந்த மனிதர்கள் போனார்கள். அதே மாதிரி என்ன ஆகக்கூடாது, நம்ம ஆகக்கூடாது. பொதி சுமக்கும் கழுதைகளை போல என்ன ஆகக்கூடாது. கழுதையுடைய தன்மை என்ன, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படித்தானே? அதுக்கு தோல்ல என்னதான் லோட ஏத்திட்டு போனாலும் அது நல்ல மூட்டையா கெட்ட மூட்டையா அதுக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், அழகான பரிசுத்தமான ஒரு குர்ஆனை சுமந்துட்டு நடக்கிறோம். அதப்படி நடக்கல அப்படின்னா நம்மளும் யாருதான், பொது சுமக்கக்கூடிய கழுதைகள் மாதிரிதான். ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்ததான் விஷயங்கள் படிச்சாலும், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும், பிறருக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படிப்பட்ட பக்குவதையை யாருக்கு உண்டாகணும், நம்மளுக்கு நாமே செய்யணும். அப்பதான் என்ன ஆகும், நம்மளுக்கு தரஜா கிடைக்கும். செய்வோமா? கற்றதை இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல விடாம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போதுதான் என்ன நடக்கும், கபர்ல விசாரணை நடக்குமா? எல்லாருமே மரணித்ததற்கு அப்புறமா கபர்ல வானவர்கள் விசாரணை செய்வாங்க. மன் ரப்புக்க மன் தீனுக்க கேட்பாங்களா? அப்போ இப்ப நம்மளும் சொல்ல தெரியுமா, மன் ரப்புக்க அப்படின்னு கேட்டா யார சொல்லுவோம், அல்லாஹ்.
மண்டீனுக்க அப்படின்னு கேட்டா, மாதீனுக்க அப்படின்னு கேட்டா, மார்க்கம் எது, இஸ்லாம் எல்லாம் நம்மளும் இப்ப சொல்ல தெரியுது. ஆனா அன்னைக்கு என்ன ஆகக்கூடாது, அன்னைக்கு இந்த உலகத்துல அதை செயல்படுத்தல பாத்தீங்களா, அவங்களுக்கு நாக்கு எழும்பவே செய்யாது சொல்றதுக்கு. அப்போ இந்த வானவர்கள் பிடரியில ஒரு பெரிய சம்மட்டி எடுத்து அடிச்சுட்டு, உலகத்துல உனக்கு இதெல்லாம் சொல்லி தரதுக்கு யாருமே வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. வந்தாங்களா இல்லையா? நபிகளாரும் வந்தாங்க, அப்படித்தானே? அழகான சட்ட திட்டங்களோட நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மளுக்கு கற்று தந்தாங்க. ஆனா இதெல்லாம் நீ மறந்து விட்டு எல்லாம் புறக்கணித்து விட்டு நீ வாழ்ந்தாயே, நாளை மறுமையில போனா அங்க எப்படி எழுப்பப்படுவாங்க? குர்ஆனை புறக்கணித்தவங்க குருடர்களாக எழுப்பப்படுவாங்க, கண்ணு காணாதவர்களாக. என்ன ஆகும்? இந்த உலகத்துல நீ கண்ணு காணாம நடந்த இல்லையா? அப்ப உலகத்துல கண்ணு காணாம குர்ஆனை பார்க்காம நிறைய சட்ட திட்டங்கள் தெரிந்தும் செயல்படாம நடந்தா இல்லையா, நாளை மறுமையிலையும் இறைவன் அவர்களை எப்படி எழுப்புவான்? குருடர்களாக எழுப்பக்கூடிய ஒரு நிலைமைகள் அந்த மனிதர்களுக்கு ஏற்படும். ஆக நாம் கற்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தினோம் என்றால் இம்மையிலையும் சரி நாளை மறுமையிலையும் சரி ஒரு சிறந்த சமுதாயமாக, சிறந்த அந்தஸ்து மிக்க ஒரு கல்வியாளர்களாக, கல்வி விஷயங்களை கல்வித்துறைகள்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் நல்லா படிக்கணும். சரியா? படிச்சு நல்ல நாளை சமுதாயத்துல இன்னைக்கு இங்க இருக்கும் போது நீங்க எல்லாரும் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு பேரண்ட்ஸ் ஆவீங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துல எல்லாம் வரக்கூடிய பிள்ளைங்க நீங்க, அப்படித்தானே? அப்படி ஆகும்போது நல்லா படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்போருக்கு எப்போதுமே எங்கேயுமே என்ன இருக்கு? ஒரு மதிப்பு இருக்கதான் செய்யுது. ஆக நம் கற்ற கல்வியை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் என்கின்ற உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கின்றோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.